திருவருளால் இங்கே பக்தி பெருக்குடனும் உயர்ந்த உள்ள நிறைவுடனும் கருப்பசாமியுடைய திருக்கோயிலை நோக்கி தன்னுடைய மனக்குறைகளை தீர்த்து கொள்ளலாம் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையிலேயே பெருமையோடு காத்திருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நம்முடைய கோயிலினுடைய அருள்நிறை காட்சிகளை உலகமெங்கும் பார்த்து தன் உள்ளத்துக்குள்ளே பிரார்த்தனை செய்து இப்படி நம்முடைய உள்ள குறைகளை தீர்ப்பதற்கு ஒரு அவதாரம் இருக்கிறதா என்று ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய உள்ளமும் பரிபூரணமான மன மகிழ்ச்சியை பெற்று நிறைவடைந்து இந்த உலக வாழ்வை பூரண மகிழ்ச்சியோடு நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எப்பொழுதுமே ஒரு குருவுடைய கடமை மக்களுக்காக தியாகம் இருப்பதும் தவம் இருப்பதும் பூஜை செய்வதும் பிரார்த்தனை செய்வதும் தான் குருவுடைய கடமை. அது மட்டும்தான் உண்மையாக இருக்க வேண்டும். அந்த பிரார்த்தனை ஏன் அப்படி இருக்க வேண்டும் அப்படி என்று சொன்னால், குரு என்பதும் ஒருவனாக இருப்பான், ஆனால் சீடர்களும் பக்தர்களும் பல கோடியாக இருப்பாங்க. அந்த பல கோடி பேர்களுமே நம்முடைய மனக்குறையை தீர்க்க ஒரு வழிகாட்டியாக நமக்கு ஒரு குரு கிடைத்திருக்கிறார் என்று சொல்லி எல்லாருடைய உள்ளமும் எல்லாருடைய மனசும் எல்லாருடைய நினைவும் அந்த குருவின் மீது தான் இருக்கும். அப்போ அவன் செய்யக்கூடிய அந்த குரு செய்யக்கூடிய பிரார்த்தனை, அந்த தெய்வ நிறைவுகள் அவனை யாரெல்லாம் நினைத்து துதித்து கொண்டு இருக்கிறார்களோ, துதியாமல் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அவரவர்கள் நினைவுக்கு தகுந்த பலனை அது கொடுத்துக்கிட்டு இருக்கும். திருவாசகத்தில் ஒரு வழி, ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. ஓறுதல் என்றால் நினைவூறுதல் என்பது பொருள். அதை தமிழில் நினைப்பது என்று மறுவு சொற்களாக நாம் இன்று வரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் தூய தமிழ் ஓறுதல், ஓராதல், நினையாதிருத்தல் என்பது பொருள். இன்றைக்கும் மலையாளத்தில் ஓர்மை உண்டோ அப்படின்னா நினைவு இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இது மொழியின் திரிவு சொற்களாக இருந்தாலும் சில மொழியினுடைய பிறழுதல் எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மொழிகளிலையும் ஈடுகட்டி இருக்கிறது என்பது பொருள். திருவாசகத்தில் சொன்னார், ஓர் ஆதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே. உன்னை நினையாதவனுடைய உள்ளத்துக்கு கூட அருள் பாலிக்கக்கூடியவன் இறைவன் அப்படின்னு சொன்னான். அது ஏன் நினைக்காதவனுடைய மனிதனுக்கு கூட இறைவன் அருள் புரிதார் விவரம் இல்லாதவரா அப்படின்னு இங்கே கேட்கக்கூடாது. குழந்தைக்கு பால் வேணும்னு கேட்க தெரியாது, கேட்க தெரியாட்டும் தாய் போய் பால் கொடுத்துருவான். ஒரு குழந்தை சேட்டை பண்ணிவிட்டு அப்பான்னு சொல்லி கூப்பிடாது, அடித்து உட்கார வச்சு சாப்பாடை கொடுத்துருவான். என்னடா அது யாருடைய கடமை? பெற்றோருடைய கடமை. அரிசினத்தால் ஈன்றதா எகத்திடினும் அழுங்குழவி அம்மா என்று சொல்லியே அழும். சிங்கத்தை போல் போடாங்க அப்படின்னு சொல்லி தாயை அடித்து பிள்ளையை தூக்கி தூர எறிஞ்சிருவான். அது கீழே விழுந்தோடனே அம்மான்னு சொல்லி ஆடும். அடுத்தது அம்மா தான்னு நினச்சா அது அம்மானு சொல்லுமா? சொல்லாது. அப்போ என்ன அர்த்தம்? இதுக்கெல்லாம் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க? அந்த ஆத்மாவிலேயே அம்மா என்னும் அற்புதமான வார்த்தையும் அந்த பற்றும் அந்த பாசமும் பிறவியிலேயே பதிவாகியிருக்குன்னு அர்த்தம். அந்த பதிவை என்ன செய்ய முடியாது, யாராலையும் அழிக்க முடியாது. அந்த போனை எப்படி நிப்பாட்ட முடியலையோ அதை மாதிரி அந்த பதிவை அழிக்க முடியாது. ஓராதார் உள்ளத்தில் ஒழிக்கானே. வெளிமனசு மறக்கும், ஆனால் உள்ளுக்கு இருக்கக்கூடிய ஆத்மா ஆண்டவனை என்ன செய்யும்? அவனுடைய அருளால் தான் அதை வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அதை வச்சு தான் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதை வைத்து தான் அந்த உலக நடப்பு. இந்த உலகத்தில் அவன் அரக்கனாக இருந்து வாழ்ந்து முடிக்கணும், இந்த பிறவியில் தியாகியாக இருந்து வாழ்ந்து முடிக்கணும், இந்த பிறவியில் எல்லாருக்கும் துரோகம் செஞ்சு எல்லாத்தையும் ஆட்டி அழிக்கக்கூடிய ஒரு பொருளாளனாக பொறுப்பாளனாக இருந்து இந்த உலகத்தை காட்டணும் அப்படிங்கிற விதி அமைப்பெல்லாம் இருந்து தான் இந்த உலகமே பிறந்திருக்கு. இந்த உலக மக்களே ஜீவிக்கிறாங்க. அதுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சக்தி தான் ஆத்மா. அந்த ஆத்மாவில் பதிவானதான் இறை ஆற்றல், இறை உணர்வு. அப்போ நினையாதவனுக்கும் கூட அருள் பாலிக்கத்தான் செய்யுது. உடனே ஒருத்தன் கேள்வி கேட்டான், ராமகிருஷ்ணர்கிட்ட கேள்வி கேட்ட மாதிரி, சாமி நடப்பதெல்லாம் யாரை வச்சு நடக்குன்னா
அவனின்றி உலகில் அணுவும் அசையாதுப்பான்னார். நடக்கிற கொலை கொள்ளையெல்லாம் அப்போ யாரை வச்சு சாமி நடக்குன்னு கேட்டான். அடுத்த வார்த்தை, அவன் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. நடக்கிற கொலை கொள்ளையெல்லாம் யாரை வச்சு சாமி நடக்கு? கற்பழிப்பு நடக்கு. பாலிய திருடலில் குழந்தைகளையே கற்பழித்து கொண்டு போட்டு போகிறான். கேட்பார் இல்லாத நாடே அழிஞ்சு போய்கிட்டு இருக்க. இதெல்லாம் யாரை வச்சு சாமி நடக்குன்னு கேட்டான். அவர் என்ன சொல்லுவார்? அதுவும் கடவுளை வச்சு நடக்குன்னு சொன்னால், அப்போ கடவுளை வச்சு தான் நடக்கும், எங்களை நீங்கள் குற்றவாளி ஆக்காதீங்க, எங்கள் இஷ்டத்தை நிறைவேற்றிட்டு போய்கிட்டே இருப்போம்மா குற்றவாளி சொல்லுவானா சொல்ல மாட்டானா? அவரால் பதில் சொல்ல முடியலை. ஒரே வார்த்தை அன்பாக சொன்னார், எல்லாம் என் தவ குறைவால் நடக்குப்பா அப்படின்னாரு. என்ன சொன்னார்? என்னுடைய தவத்தின் குறைவால் நடக்குன்னு சொன்னார். என்ன சொன்னார்? என் தவத்தின் குறைவால் நடக்குன்னு சொன்னார். அதுக்கு என்னமே நல்லா இருக்கணும்னு தவம் இருக்கேன், அப்படி இருந்தும் கூட இங்கே அநியாயம் நடக்குன்னா என் தவத்தில் குறை இருக்குன்னு தானப்பா அர்த்தம்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ ஒரு ஆனந்தமான வார்த்தை பார்த்தீங்களா? இந்த உலகமே நல்லா இருக்குன்னு நினச்சி தான் நான் தவம் இருக்கேன், அப்படி நான் தவம் இருந்தும் இந்த உலகத்தில் இவ்வளோ அநியாயமும் கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் அதர்மமும் நடக்கு அப்படின்னா என்னுடைய தவத்தில் குறை இருக்குன்னு உண்மைதான், நான் ஒத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டார். கேட்டவன் அவருடைய பாதத்தை நமஸ்காரம் பண்ணி போனான். தவத்தால் எல்லாத்தையும் வெல்ல முடியுமான்னு கேட்டால் மனதை தான் வெல்ல முடியும். வேறு சில விஷயத்தை செய்ய முடியும். ரிமோட் மாதிரி சில மனிதர்களை இயக்க முடியும். ரிமோட்டு டிவியை இயக்கிறது மாதிரி இந்த தவம் நிறைந்த தெய்வீக ஆத்ம சக்தியை வச்சு மனிதனுடைய மனதை திருப்ப முடியும். மனம் திரும்பிவிட்டால் இயக்கம் மாறிடும். இயக்கம் மாறிவிட்டால் நடைமுறை மாறும். நடைமுறை மாறிவிட்டால் தர்மம் தலைக்கும். அந்த தலைக்க வேண்டிய தர்மத்துக்காக ஒரு குரு தவம் இருந்தோம்னா நிச்சயமாக அது நல்லதே நடக்கும். அதனால தான் குரு இந்த உலகத்தில் தேவை. ஆனால் உலகம் எப்படி இருக்குது? நான் பிளக்க பொய் பேசி நவநிதியம் தேடி பூப்பிளக்க வருகின்ற புற்றீசலை போல புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர். காப்பதற்கும் வகை அறியீர், கைவிடவும் மாட்டீர். ஆப்பதனை அசைத்து விட்ட கவர் பிளந்த மரந்தனில் ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல உழன்றீரே, கிடந்து உழல உழன்றீரே. வாழதுக்காக நாக்கே வெடித்து போகக்கூடிய அளவுக்கு போய் பேசுவான். வாயிலே சக்கரை பொங்கல் கிண்டிடுவான் பாத்திரம் இல்லாமல். உண்மையா? வாயை வச்சே உலக வாழ்க்கையை நடத்திடுவது. அதான் நான் பிளக்க பொய் பேசி, நாவு பிளக்கக்கூடிய அளவுக்கு பொய் பேசி நவநிதியங்கள் தேடி கேட்டால் சம்பாத்தியம்னு சொல்லுவான். பல கோடிகளை சேர்த்து. அடுத்து சொல்லுதான், பூப்பிளக்க வருகின்ற புரட்டாசி மாதம் 22ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 3ஆம் தேதி வரை தரையில் புற்று வரும், மண்ணெல்லாம் இழந்து போயிடும். அங்கேருந்து புலபுலன கலகலன ஈசல்கள்லாம் பொத்துக்கிட்டு வந்துடும் மேலே. ஈசல் தேனி அலிநகரம் போன்ற சந்தையில் ஈசலை சாப்பிட்றதுக்கு குமிச்சு போட்டுப்பாங்க. அந்த ஈசலை திங்கிறதுக்கு கரடி வரும். அந்த கரடியை கூட பெருசாக நினைக்காம பக்குவமாக அதையே ஏமாற்றி பூடி கொண்டு வந்து பிறகு கொண்டு வந்து போட்டுருவோம். நம்ம பூப்பிளக்க வருகின்ற புற்றீசலை போல. அடுத்த வார்த்தை, புலபுலன கலகலன புதல்வர்களை பெறுவீர். அளவில்லாமல் பிள்ளையை பற்றி போட்டுருவான். அதை காப்பதற்கும் வகை அறியீர். அதை காப்பாற்றுறதுக்கு வழி இல்லாமல் என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டுக்கு, அந்த ஏற்பாடி பேவில் என் சொல்ல கேட்க மாட்டுக்கு, நம்ம உழைச்சி போட்டாலும் சரியா அதை பயன்படுத்த மாட்டுக்கு. பெரிய டென்ஷனாக இருக்குது, இந்த உலக வாழ்க்கையே சுமையாக இருக்கப்பா அப்படி நினச்சி அதை காப்பாற்ற முடியாது, அதுகிட்டேருந்து இவனை காப்பாற்ற முடியாது. அதைத்தான் சொன்னான், காப்பதற்கும் வகை அறியீர். தெரியாது, வேதனைப்படுவான். இந்த வேதனைப்பட்டு அவன் ஒரு விடிவு கிடைக்கும்னு நினைப்பான். ஆனால் அதை கைவிடவும் மாட்டீர். பொண்டாட்டி பிள்ளையை விட்டு வந்துடுவாரா வெளியில்? வர முடியாது. பாசம் கிடந்து இழுக்கும்.
அந்த பாத்த குழியிலேருந்து என்ன செய்ய முடியாது, வெளியேற முடியாது. அவனை கெடுக்கிறது பூரா அதுதான். அதை தான் ஞானிகள் சொன்னான், பாசம் தாண்டா உன்னை பகவான் பக்கம் திரும்பாமல் உன்னை தடுத்து நிறுத்தி வச்சுருக்கு. இந்த சுழலுக்குள்ளேயே கடந்து நீ உழன்றுக்கிட்டு கிடக்க. இந்த பாசம் பெற்றது போதும் வளர்த்தது போதும் அவர்களுக்கு செய்தது போதும்ட்டு என்றைக்கிடா நீ வெளியேற போகிற அப்படின்னு பக்குவப்பட்ட ஒருவனுக்கு ஒரு பக்கத்தில் உள்ளம் கேட்டுக்கிட்டு இருக்கோம். பக்குவப்பட்டவனுக்கு சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்கும் சொல்லலை. புரியுதா? இன்னொரு எண்ணம், அடாடாடா பருவத்தில் நம்ம மனைவி நம்ம மேலே எவ்வளோ பாசமாக இருந்தா அவளை விட்டுட்டு போகலாமா? நம்ம பிள்ளைகள் நமக்கு ஏழனாலும் உழைச்சி போடுவாங்க, இருந்துக்கலாம். சொல்ல கேட்க மாட்டுக்கு. நம்ம அன்னைக்கு நம்ம அப்பன்னு சொல்ல கேட்கலாங்க. அது மாதிரி தான் இருக்கும். சரி, கொஞ்சம் அடக்கி பார்ப்போம், நடந்தால் நடக்காட்ட போகுது. இப்படி பல்வேறு சிந்தனைகளை கடந்து உழன்றுக்கிட்டு அதை காப்பதற்கு வகை அறியாமல் அதிலிருந்து வெளியேறதுக்கு கைவிடவும் முடியாமல் அடுத்த வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. கவர் விளந்த மரத்துளையில், ஒரு பெரிய மரத்தை ஆத்தாரி வெட்டி போட்டு வாழை விட்டு அறுத்துருப்பார். அன்னைக்கு இருட்டாயிரும். நாளைக்கு வந்து அறுக்கலாம்னு சொல்லி நாளைக்கு அந்த அறுத்த இடத்த பார்க்க முடியாது. அப்புறம் நினச்சி ஒரு ஆப்பை அடித்து வச்சுருப்பார். அப்போ தான் அதை பிளந்துருக்கும். அதை வச்சுட்டு இவர் போயிடுவார். மறுநாள் இது வர்றதுக்கு முன்னால் ஒரு குரங்கு போய் அதில் உட்காந்துடும். அதனால் ஒரு காலும் அந்த இடைக்குள்ளே போயிடும், அது வாலும் போயிடும். காலும் போயிடும், வாலும் போயிடும். கால் பாதை, வால் சேட்டை. புரிஞ்சுக்கணும். காலும் வாலும் அந்த இடைவெளிக்குள்ளே போயிடும். புரிஞ்சுக்காங்க, புரியாட்ட விட்டுருங்க, இடைவெளிக்குள்ளே போயிடும். அப்பதனை அது பிடிச்சி விளையாடுறதுக்கு இருக்குன்னு நினச்சிக்கிட்டு பாட்டு ஈன்னு இழுத்து அடிக்கும், டபார்னு பிடிங்கிடும். காலும் வாலும் பாட்டுக்கிடும். கவர் விளந்த மரத்துளையில் கால் நுழைத்து கொண்டு குரங்கதனை போல, ஆப்பதனை அசைத்து விட்ட குரங்கதனை போல கிடந்து உழல மாட்டிக்கிட்டீரே மனிதர்களேனர். அதை மாதிரி மனுஷன் நினைஞ்சான் இந்த வாழ்க்கை சக்கரத்துக்குள்ளே, இந்த வாழ்க்கை கவர் விளந்த மரத்துளையில் குரங்கு காலையும் வாலையும் மாட்டிக்கிட்டு வெளியே வர விடாமல் துடித்ததை மாதிரி இன்றைக்கி மக்கள்லாம் எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கான், துடிக்கான். இதில் தந்திரமாக அடுத்தவனை மிரட்டி திங்கிறதுக்கு ஒரு கூட்டம், ஏமாற்றி திங்கிறதுக்கு ஒரு கூட்டம். என்ன வாயினிக்கு அதை சொல்ல, கிறிஸ்தவத்தில் பைபிளில் ஒரு அருமையான வார்த்தை சொல்லுவோம். வஞ்சகரின் வார்த்தை குளிர் ஊட்டப்பட்ட ரொட்டி துண்டில் தேன் துளாவியது போல் இருக்கும்னு சொல்லி. எப்படி இருக்குமா? குளிர் ஊட்டப்பட்ட ரொட்டி துண்டில் தேன் துளாவியது போல் சுவையாக இருக்கும். எது? வஞ்சகனின் வார்த்தை. அவன் சிரித்து பேசுகிறதும், நளினமாக பேசுகிறதும், பாசமாக பேசுகிறதும், பத்தா பேசுகிறதும் அப்படி இருக்கும். அதில் மயங்கி தன்னை பறி கொடுத்த மனுஷன் பல, பொருளை இழந்தவன் பல, தங்கத்தை இழந்தவன் பல, பிள்ளை குட்டிகளை இழந்தவன் பல. எல்லாம் என்கிட்ட வராங்க, ஐயா நீங்கள் 5 லட்சம் கேட்டுங்க, உங்களுக்கு 50 கோடி கிடைக்கும், எனக்கு 500 கோடி வருது அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அவன் சொன்ன வார்த்தையை வச்சு இவன் 2 லட்சம் தான் இருக்குது, இன்னொரு 3 லட்சத்துக்கு எனக்கு பணம் வரும் உனக்கு தரணும், இன்னொருத்தங்கிட்ட ஒரு 3 லட்சத்தை வாங்கி 5 லட்சத்தை கட்டிட்டு கடைசியில் 5 லட்சத்தை வாங்கினவன் அடையாளம் தெரியாமல் போயிட்டான். இவன் மாட்டிக்கிட்டான். அவனை பேசி நம்ப வச்சது என்னது? குளிர் ஊட்டப்பட்ட ரொட்டி துண்டில் தேன் துளாவியது போன்ற விஷ வார்த்தை. இந்த வார்த்தை சரளம். யாருக்கும் பயப்படாத, நான் உன்னை காப்பாற்றுறேன். ஆறுதல், ஆறுதல், ஆறுதல். எவன் ஒருவன் யாருக்கு ஆறுதல் கூறுகிறானோ அவன் அவர்களை ஆட்கொள்கிறான் என்பது பொருளாகும். எவன் ஒருவன் யாருக்கு ஆறுதல், அதை தத்துவத்தில் வேறு மாதிரி மனோதத்துவத்தில் சொல்லணும். பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எவன் ஒருவன் ஆறுதல் கூறுகிறானோ அவன் அவளை மெல்ல மெல்ல அடைகிறான் என்பது பொருள். அதான் தத்துவம். அப்போ பாதிக்கப்பட்டவனை ஆறுதல் சொல்லி தூக்கி நிறுத்துறத மாதிரி கையில் வச்சுக்கிட்டு அவங்கள வச்சு வாழறதுக்கு குளிர் காயக்கூடிய துரோகிகள் இந்த உலகில். இதுதான் உண்மை. இவங்கெல்லாம் ஆன்மீகத்துக்கு பொருந்தாதவங்க. இந்த நிலைகளையெல்லாம் மாற்றி நீ கொண்டு வரணும். அப்போ தான் இந்த ஞானத்தின் பக்கத்தில் நீ வர முடியும். இந்த ஞானத்தின் பக்கத்தில் நீ அப்போ தான் வர முடியும். அப்படி வரணும்னு சொன்னால் நீ தவம் இருக்கணும். அந்த தவம் இங்கே ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் உள்ளத்தில் எண்ணில்லாத ஆசைகள், எண்ணில்லாத ஆசை.
எண்ணில்லாத தேவை, அத்தியாவசியமான தேவை பல, அவசியமற்ற தேவை சில, காரியம் நடந்தே ஆக வேண்டும் என்ற வைராக்கியம் பல, வாழ்ந்தும் இன்னும் ஜெயிக்க முடியவில்லை என்ற வேதனைகள் பல. இப்படி விதவிதமான மனிதர்களை இந்த பூலோகத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே மன அழுத்தம் தீர்ந்து மன நிம்மதியை பெற்று சாமி சொன்னாலும் சொல்லவில்லை என்றாலும் இந்த ஸ்தலத்துக்கு உங்கள் உள்ளத்தை மனதை கொஞ்ச நேரம் இறைவனுடைய நினைவோடு உட்கார்ந்து தெளிவடைந்து போய்கிட்டு இருக்கிய, அது ஒரு பெரிய பாக்கியம். அது ஒரு பெரிய பாக்கியம். கருப்பசாமி நம்மளை கூப்பிட்டாலும் இந்த இடத்துல பிரார்த்தனை செய்தவன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி வந்தவர்கள் பலர், நன்றி கடன் செலுத்தியவர் பலர், நடக்கும் என்ற நம்பிக்கையோடு மனவேதனைப்பட்டு திரும்பியவர்கள் பலர். எல்லாருமே இந்த உலகத்தில் தான் இருப்போம், இந்த சபையிலையும் இருப்போம். கர்மாக்கள் ஒரு பக்கம் காரணம், மனிதனுடைய ஜென்ம பாவங்கள் ஒரு பக்கம் காரணம். என்ன பாவம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிய? பல பேர்களை கொலை செஞ்சுட்டான், 4 பொம்பளை பிள்ளையை கற்பழிச்சிட்டான், அவனுக்கு ஒரு தண்டனையும் கிடைக்கலையே, அப்படின்னா பாவமும் புண்ணியமும் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு பக்குவமுள்ள ஒரு அறிவாளி கேள்வி கேட்பான். நீங்கள் சொல்லக்கூடிய பாவம் என் கட்டிலுக்கு கீழே படுத்து கிடக்கு, நான் அதுக்கு மேலே படுத்துருக்கேன், என்ன பெரிய பாவத்தை கண்டின்னு கேட்பேன். இதுக்கு எப்படி நான் பதில் சொல்கிறது? எப்படி பதில் சொல்கிறது? பிள்ளைன்னு பாசம் இருக்கிறவனுக்கு பிள்ளை வருத்தப்பட்டால் அந்த வருத்தம் பாசம் வச்சவனுடைய நெஞ்சுக்கு வருத்தமாக இருக்கும். பிள்ளை என்று பாசம் வைத்த தந்தைக்கு அந்த பிள்ளை வருத்தப்பட்டால் அந்த தாப்பனுக்கு வருத்தம் இருக்கும். ஏன்? அவனுடைய மனசு அதில் பதிவாகிருக்கு, நம்ம பிள்ளை அப்படின்னு சொல்லி பதிவாகிருக்கு. அதனால் அவனுடைய வருத்தம் தகப்பனுக்கு ஒரு பாதி வருத்துக்குது. பேவுள்ள எப்படியும் கிடந்து சாவுது, நமக்கு என்ன அவசியமுங்க? அவன் இஷ்டத்துக்கு போய் நல்லா அனுபவிச்சு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டாம்னாலும், எங்கேயே தூரமாக போய் அவன் துன்பப்பட்டாலும் தனியாக உட்காந்து தாப்பன் கண்ணீர் வச்சுக்கிட்டு இருப்பான். சொல்ல கேட்காம இப்படி போய் இருக்கான் என் தலைவிதி, என்னத்தை சொல்ல ஆண்டவனே, அவனை எப்படியா திருத்துனது, தூரம் இருந்தனாலும் அழுவான். ஏன்? அவன் பிள்ளைன்னு அவன் வச்ச பற்று, அவன் வைத்த பாசம். அதே மாதிரி தான் தர்மத்தின் மீது நீ பற்று வைத்தால் அந்த தர்மம் எங்கே தளர்ந்து விழுகிறதோ அவனை நினைக்கும் பொழுது உனக்கு வருத்தம் வரும். இந்த பேய் இப்படி தர்மம் குறைஞ்சி நடக்கானே அப்படி நினைச்சு உனக்கு வருத்தம் வரும். நீ தர்மத்தின் மீது பற்று இல்லை என்ற ஒரு எண்ணம் இருந்தால் யாரை பற்றியும் உனக்கு இறக்கம் அந்த பூலோகத்தில் வராது. யாருக்கும் உதவணுங்கிற சந்தோஷம் மனசும் வராது. யாருடைய மகிழ்ச்சியை பற்றியும் உனக்கு கவலை இருக்காது. அப்போ தர்மத்தின் மீது பற்றுடையவனுக்கு தான் பாவ புண்ணியத்தின் மீது கவலை இருக்கும். அந்த பற்று இருக்கிற பொழுது அந்த பாவம்ங்கிறது எளிதில் காந்தம் போல் அவனை ஒட்டிக்கிடும். தவறி செய்தாலும் நீ பாவம் செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி அவன் பாவத்தை பற்றியே சிந்திக்கலை, தர்மத்தை பற்றியே சிந்திக்கலை. இது நம்முடைய தொழில், நம்முடைய அரசு, நாம் செய்வதே சரி, நம்முடைய நாம் நடத்துவோம், நம்மை நாம் என்ற ஒரு எண்ணத்தில் ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளையோ யாரையோ ஏதாவது குறைவாக நினச்சாம்னா அவனுக்கு அதனால் அது கிடைக்காது, அந்த விஷயம் நடக்காது. என்னையா பாவம் புண்ணியம் பிடுங்கினது நீ பேசிக்கிட்டல? இதை உலகத்தில் பிழைக்க வழியான வார்த்தையை பேசியா? பாவம் புண்ணியத்தை பேசி எவையா பிழைக்க முடியுமாயா? தர்ம நீதியை பேசினா மூட்டை மூட்டையாக பணத்தை மதிக்க முடியுமாயா? இதுக்கு எங்கே இருக்குது? முடியாது. பாவத்தின் மீது தர்மத்தின் மீது பற்றுடையவன் ஒரு தவறு நடந்துருமே என்று பயந்து விட்டான் என்றால் சிறிய தவறு செய்தாலும் அந்த பாவம் அவனை பற்றி கொள்ளும். அவன் வைக்கிற மனசை வச்சு தான் அது. அவன் தர்மத்தின் மீது பற்றில்லை என்று அராஜகமாக அரக்கனாக நடந்தால் அந்த பாவம் அவனை உடனே என்ன செய்யாது? பற்றி கொள்ளாது. அவனுடைய வலிமை, அவன் மனதனுடைய அரக்கத்தன்மை, அவனுடைய அதர்மத்தினுடைய முரட்டுத்தனமெல்லாம் குறைஞ்சி அவன் உடலின் வலிமையும் உள்ளத்தின் வலிமையும் தளர்கிற பொழுது அப்படி இரும்பு பெட்டி எனக்கு அவனை மூடிக்கிடும், எந்திக்கவே முடியாது. அந்த பாவத்திலேருந்து அவன் அன்னைக்கு தான் விடுதலை ஆக முடியாது. அப்போ அதுவரை அவன் உள்ள கதவு என்ன செய்யலை? வைராக்கியமாக இருந்திருக்கு, இரும்பாக இருந்திருக்குன்னு அர்த்தம். இந்த நிலைகள் இருக்கிறது. மனிதன் தர்மத்தை நோக்கி வா. இருட்டில் வாழ்வதை நீ சுகம் என்று நினைத்தால் நீ கூவை, நீ ஆந்தை. கூகிக்கும் ஆந்தைக்கும் இருட்டு தான் உலகம்.
ஆனால் பகல் அதுக்கு பிடிக்காது. அப்படியும் பகவான் 2 பிறவியை இந்த உலகத்தில் படைச்சி வச்சுருக்கான். இருட்டு தான் பிடிக்கும், எங்களுக்கு வெளிச்சம் பிடிக்காது. உண்மையா இல்லையா? அது மாதிரி எங்களுக்கு தர்மம் தான் பிடிக்கும், ஆனால் எங்களுக்கு அதர்மம் தான் பிடிக்கும். இப்படி இருக்குது. அதனால் மனிதன் எப்பொழுதும் தவத்தை நோக்கு, தர்மத்தை சிந்தி, இறையருளை நோக்கு, பிரத்தியாருக்கு இரக்கம் செய்கின்ற மனதை கொண்டு வா, பிறர் வாழ்வதற்காக பிரார்த்தனை செய்கின்ற நல்ல தன்மையை கொண்டு வா. நீ நல்லவன் என்ப ஒவ்வொரு தனி மனிதனும் தான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று தெரிந்துவிட்டால் இந்த உலகமே தர்மத்தின் தலையாக தலைத்து கொண்டே இருக்கும். அதுக்கு தேவை மன வைராக்கியம், மனப்பற்று, இறை உணர்வு, ஞானத்தை பற்றிய சொற்பெருக்கு, ஞானத்தை பற்றிய சிந்தனை, தன்னை உணர்கின்ற தன்மை, இவை அனைத்தும் இருக்க வேண்டும். இவை அனைத்தும் இருந்தால் தான் அவன் இந்த மனசாட்சிங்கிற ஒரு தர்மத்துக்குள்ளே வருவான். அப்படின்னா வரமாட்டான். அதனால் எல்லாருமே மனதை சுத்தப்படுத்துங்கள். எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும், எப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் மனசு லேசானது தான். அந்த மனதை போய் சந்தோஷமும் ஈஸியாக பற்றிக்கிடும், வருத்தமும் போய் ஈஸியாக பற்றிக்கிடும். நல்லா புரிஞ்சுக்கணும். மனசு ரொம்ப லேசானது. அதுக்கு காசு, பணம், பதவி, பற்று, அதிகாரம் எதுவுமே தெரியாது. மனசு ரொம்ப லேசானது. அந்த மனசை சந்தோஷமும் எளிதாக போய் பற்றிக்கிடும், வருத்தமும் போய் பற்றிக்கிடும். அந்த 2ஐயும் விடுதலை ஆக்கிறதுக்கு தான் வழி தேடி வருவான் மனுஷன். அந்த 2ஐயும் வெளியாக்கணும். வருத்தம் சேர்ந்துருச்சே, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் இந்த வருத்தத்தை தீர்க்க முடியலையே, அப்படி நினச்சி அவன் மனசு வருத்தப்படும். அன்னைக்கு ஒரு குரு தேவைப்படுவான். ஒரு ஏழைக்கும் அந்த மனசு இருக்கும், அவனுக்கும் ஒரு வழி தேவை, அவனுக்கும் ஒரு ஞானம் தேவை, அவனுக்கும் ஒரு குரு தேவை. இப்படியெல்லாம் பற்பல விஷயங்கள் இருக்குது. எல்லாரும் மனதும் பகவானை நோக்கி தவம் இருங்கள், எல்லோரும் தியானம் இருங்கள், தர்மத்தின் மீது பற்று வையுங்கள். முகமது நபி அவர்கள் இறைஞானத்தை போதிக்கும் பொழுது அவரை கல்லால் எறிந்ததாக சரித்திர சான்றுகள் இருக்குது. உலகத்தின் கருணையவே உலகத்துக்கு போதித்த இயேசுநாதரை சிலுவையில் அடித்ததாக சான்றுகள் பல. அறிவுக்கு பேருண்மையாக இருந்த புத்தபிரானை மலை குன்றுகளால் எரிந்தார்கள் என்று சான்றுகள் இருக்கிறது. ஸ்ரீரங்கநாதபுரத்திலே ஸ்ரீரங்கன் இருக்கக்கூடிய இடத்துல ராமானுஜரை விரட்டி அடித்த சரித்திர சான்றுகள் நமக்கு இருக்கிறது. சித்தர்களின் யோகியர்களின் கிறுக்கன் என்று நினைத்து தூற்றி கவிழ்த்த மக்களின் சான்றுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட பெரிய பெரிய மகான்கள், தீர்க்கதரிசிகள், ஞானிகளுக்கெல்லாம் இந்த உலகம் கொடுத்த பரிசு தான் நான் இப்பொழுது சொன்ன வரிசைகள். ஆனால் எதற்கும் பறிகொடுக்காத நெஞ்சமே ஆண்டவனே தஞ்சம் என்று இரு, வைராக்கியம் மிகுந்த உணர்வுடன் இரு, சென்ற வழியை திரும்பிப்பார், ஆனால் செல்லும் வழி சரி என்று உணர்ந்து செல். இவையே தர்மம் என்று கருதிவிட்டால் வாழத்தான் போகிறது பொது உடைமை சமுதாயம், தாழத்தான் போகிறது தனி உடைமை அநியாயம். இனி வாழ வேண்டியது தர்மம். இந்த உலகத்தில் ஜெயிக்க வேண்டியது மனசாட்சி. நாம் அடைய வேண்டியது தவம். கருணை புரிய வேண்டியது கடவுளுடைய அருள். எல்லாருடைய மனதும் மாசிலாது இருக்க வேண்டுகிறேன். மாசிலாத மனமே ஈசன் கோயில் என்று உணர்த்துகிறேன். வாழ்க வணக்கம்.